ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிக் பாஸ் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை வந்து பயங்கரமாக மாசாக கொடுத்துட்டாரு. மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆவால எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எந்த டாஸ்க்கும் உருப்படியாக இது வரைக்கும் வீக்லி டாஸ்க் முடியல. இதாவது நல்லா வரும்போது, ஏன்னா இந்த டாஸ்க் வந்து பயங்கர ஹிட்டான ஒரு டாஸ்க்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிற மெஜாரிட்டி இப்போ வைல்ட் கார்டோடு சேர்த்து நிறைய பேர் ஆக்ட்ரஸாக இருக்கிற ஒரு காரணத்தினால அது வந்து நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. குறிப்பாக விக்ரம் நிறைய எஃபோர்ட் போட்டு சூப்பராக பண்ணுறாரு. அமித் நல்லா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பருதி ஒரு சில சூப்பரான விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி சுபிக்ஷா செம்மையாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா நடக்குது. இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம விக்ரமும் நம்ம கானாவினத்தும் ஒரு சூப்பரான சம்பவம் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டார். என்னென்னா பழக்க தோசத்தில் நம்ம கனி வந்துட்டு அந்த கிச்சன் இதில் கையை வச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வார்டனை கூப்பிட்டுருப்பாரு. வார்டனும் அசிஸ்டன்ட் வார்டன் மட்டும்தான் அங்கே வந்து இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ரூல் போட்டிருக்காரு. அவங்க கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் கையை வச்சுருப்பாங்க. உடனே வந்து பிக் பாஸ் கலாய்ச்சிருப்பார். தமிழ் டீச்சர் ஒன்று எஸ் பாஸ் அப்படின்னாங்க. இது உங்கள் வேலையே கிடையாது. இல்லை அவங்க தான் சொன்னாங்கன்னு யார் சொன்னாலும் சரி, அங்கே வந்துட்டு வார்டன் அசிஸ்டன்ட் வார்டன் தவிர அங்கே யாருமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் சொன்னோன்னு அவங்க மூஞ்சே மாறி போச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே நான் அப்போயே சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தார். என்னதான் இருந்தாலும் அந்த கனியும் கிச்சனையும் வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து போகும்போது நம்ம வாட்டர்மெலன் சார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அது ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிறத விருப்பப்படுறாங்க. பிரம்மாஸ்திரம் இல்லையோ கனிக்கு வந்துட்டு அந்த கிச்சனில் இருந்தால் சந்தோஷமாக ஆகிடுது. பட் எது எப்படியோ பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சு விட்டாப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி கனி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி இது வரைக்கும் பார்க்கும்போது ஸ்கூல் டாஸ்க்கு இவங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு நீங்கள் யாரும் சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.